திருவண்ணாமலை கிரிவலத்தில் நிகழ்ந்த அற்புதம். ஒரு காலத்தில் திருவண்ணாமலை அருணாச்சல மலை சுற்றி புனிதமான கிரிவலம் பாதை இருக்கிறது. அந்த பாதையில் நடப்பது மட்டுமே புண்ணியம் என்று பக்தர்கள் நம்பி வந்தார்கள். அந்த பகுதியிலே ஒரு மூத்த வயதுடைய முதியவர் வாழ்ந்து வந்தார். வயது மிகுதி, உடல் பலவீனம், கால்கள் சரியாக நகராத நிலை. அவருக்கு ஒரே ஒரு கவலைதான், நான் என் குடும்பத்துக்கு சுமையாக இருக்கிறேனா? இந்த எண்ணம் அவரது மனதை தினமும் காயப்படுத்தியது. கடைசி விருப்பம். ஒரு நாள் அந்த முதியவர் மனதில் ஒரு தீர்மானம் எடுத்தார். இது என் கடைசி கிரிவலம். அருணாச்சல சிவனை பார்த்து என் உயிரை அவரிடமே ஒப்படைக்க வேண்டும். உடல் முடியாவிட்டாலும் மனம் மட்டும் முழுவதும் சிவனில் லயித்திருந்தது. ஒரு குச்சியை பிடித்துக்கொண்டு தடுமாறும் கால்களுடன் கிரிவலம் பாதையில் நடக்க ஆரம்பித்தார். சோதனையும் நம்பிக்கையும் சூரியன் எரிந்தது. பாதை நீண்டது. உடல் நடுங்கியது. பல இடங்களில் அவர் உட்கார்ந்து ஓய்வெடுத்தார். நீருக்காக, உதவிக்காக யாரும் அருகில் இல்லை. அப்போது அவர் மெதுவாக சொன்னார், ஓம் நமசிவாய. நீ இருக்கிறாய் என்றால் இதை முடிக்க உதவி செய். அதிசயம் நிகழ்ந்த தருணம். அந்த நேரத்தில் அவரது அருகில் ஒரு அழகான ஒளியுடன் கூடிய மூதாட்டர் வந்தார். முகத்தில் அமைதி, கண்களில் கருணை. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று கேட்டார். முதியவர் தன் வாழ்க்கை துயரையெல்லாம் கூறினார். அப்போது அந்த மூதாட்டர் அவரது தோளில் கை வைத்தார். சிவன் அருள். அந்த நொடியில் முதியவரின் உடல் முழுவதும் ஒரு தெய்வீக வெப்பம் பரவியது. கால்கள் பலம் பெற்றது. வலி மறைந்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர். முதியவர் திரும்பி பார்த்தபோது அந்த மூதாட்டர் காணாமல் போனார். அந்த இடத்தில் சிவன் ஒளி ரூபமாக திகழ்ந்தார். நான் எப்போதும் என் பக்தர்களோடு தான் இருக்கிறேன் என்று ஒரு குரல் ஒலித்தது. உண்மை செய்தி, அந்த முதியவர் முழு கிரிவலத்தையும் முடித்தார். மனம் நிறைந்தது. உயிர் அர்த்தம் பெற்றது. இன்றும் திருவண்ணாமலை கிரிவலம் பாதையில் இவ்வாறான அற்புதங்கள் நடக்கின்றன என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். கதை சொல்லும் அர்த்தம், சிவன் நம்மை சோதிப்பார், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். உண்மையான பக்திக்கு அவர் நேரில் வருவார். ஓம் நம சிவாய. குழந்தைகளுக்கான அழகான கதைகள் மேலும் பார்க்க சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். டைனி ஸ்டோரிஸ்.